ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் கோடியக்கரை முத்துமாரியம்மன் பற்றி பார்க்க இருக்கின்றோம். என்ன வெளிநாட்டு மாரியம்மன்களை பற்றி பார்க்கும்போது கோடியக்கரை மாரியம்மனை பார்க்கின்றோமே, அது இந்தியாவில் அல்லவா இருக்கின்றது என்று நீங்கள் நினைப்பது சரியான ஒன்றுதான். இந்த நேற்று பார்த்த வல்வெட்டித்துறை மாரியம்மனுக்கும் கோடியக்கரை மாரியம்மனுக்கும் ஏராளமான பிணைப்புகள் இருக்கின்றன. ஆகையால் தான் கோடியக்கரை மாரியம்மனை பற்றி நாம் இன்று பார்க்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு நாளில் வல்வெட்டித்துறையிலிருந்து கோடியக்கரையை நோக்கி தண்டையல், சுக்கானி இவர்களின் உதவியாளரான கிலாசு என்ற 3 பேரும் படகில் புறப்பட்டார்கள். படகில் சரியான பாரம் இல்லாமையால் படகு ஒரு பக்கம் சரிந்தது. உடனே தண்டையல் உதவியாளருடன் நல்ல நிறையுள்ள ஒரு கனமான கல்லொன்றை எடுத்து வைக்க சமநிலை அடைந்த படகு கோடியக்கரையை நோக்கி செல்ல துவங்கியது. கோடியக்கரையை நெருங்கும் போது கடல் கொந்தளித்து புயலோடு மழையும் பொழிய ஆரம்பிக்க அதற்குள் கரையை அடைந்து விட்டதால் சமநிலைக்காக வைத்திருந்த கல்லை தூக்கி இன்று பழைய மினாரா என்று அழைக்கப்படுகின்ற கலங்கரை விளக்குக்கு அண்மையில் அமைந்திருந்த கிச்சான் ரோடில் எரிந்துவிட்டு சென்று விட்டார்கள். அடுத்த சில நாட்களில் அந்த இடத்தில் மீன்பிடிக்க போன மீனவர்கள் தமது வலைகளுக்குள் ஒரு பாரமான பொருள் மாட்டிக்கொண்டதை உணர்ந்து பெரிய மீன் என்று நினைத்து வலையை இழுத்து அவர்களுக்கு கிடைத்தது ஒரு அழகான அம்மன் சிலை. தொழில் முடிந்து வீட்டுக்கு வரும்போது அந்த சிலையையும் கொண்டு வந்தார்கள். கோடியக்கரை பீச்சாலத்தி குளத்தில் அதனை வைத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார்கள். மறுநாள் முதல் கோடிக்கரையில் அம்மை, வாந்தி பேதி என்று நோய்கள் எல்லாம் வரத் தொடங்கியது. அதனால் இழப்புகளும் அதிகரிக்க ஊரில் இருக்கும் மக்கள் அனைவரும் மன வருத்தத்தில் மூழ்க ஊர் நாட்டாண்மையின் கனவில் வந்த மூதாட்டி ஒருவர் தான் வல்வெட்டித்துறையிலிருந்து வந்து இங்கு குளத்தில் கிடப்பதாகவும் தன்னை எடுத்து ஊருக்கு மேற்கில் உரல் உலக்கை சத்தம் கேட்காத இடத்தில் கோவில் கட்டி வழிபட்டால் ஊர் மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்ல விழித்தெழுந்த நாட்டாண்மையும் ஊர் மக்களிடத்தில் நடந்ததை கூறி சிலையை தேடினார். குளத்தின் மேல் கருடன் ஒன்று வட்டமிட்ட அடையாளத்தை கண்டு அந்த இடத்தில் தேட அப்போது தோண்டும் ஆயுதத்தால் அம்மன் சிலையின் கைகள் தற்செயலாக விட்டுவிட இரத்தம் பாய்ந்து குளம் முழுவதும் இரத்தமாகியது. சிலையை எடுத்து வெட்டப்பட்ட கைகளில் சந்தனத்தை அப்பியவுடன் இரத்தம் வழிவது நின்றுவிட்டது. அம்மன் நாட்டாண்மையின் கனவில் கூறியது போல கோடியக்கரையின் மேற்கு புறத்தில் கோவில் அமைத்து மக்கள் வழிபட்டு வரலானார்கள். இவ்வாறு வல்வெட்டித்துறை, இலங்கையில் அமைந்திருக்கும் வல்வெட்டித்துறை மாரியம்மனுக்கும் இந்த கோடியக்கரை முத்துமாரியம்மனுக்கும் நிறைய ஒற்றுமைகள், நிறைய பிணைப்புகள் இருக்கின்றன. இந்த பின்னி பிணைந்திருப்பதால், இந்த இரு ஆலயங்களையும் பின்னி பிணைந்திருப்பதால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு இந்த ஆலயங்கள் விளங்குகின்றது. ஆகையால் தான் இந்த கோடியக்கரை மாரியம்மனை பற்றி இன்று நாம் பார்த்தோம். இத்தோடு வெளிநாட்டில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை எல்லாம் நாம் முடித்துவிட்டு நாளை முதல் மாரியம்மனுக்கு எடுக்கப்படும் விழாக்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று பிரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா